உளவியல் தேர்வு 29 இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆவார். கார்ல் ஸ்பியர்மேன். பர்சோனா என்ற சொல்லின் பொருள் ஆகும். நடிகர்களின் முகமூடி. சமூக மனவளர்ச்சி மேம்பாட்டில் அருகிலிருத்தல் மற்றும் தனிமையில் இருத்தலுக்கான வயது இடைவெளி நிலை என்ன? முன் வாலிப பருவம் 20 - 45 ஆண்டுகள் வரை. தனிமனிதனுக்கு அறிவுரை பகிர்தல் என்பது இவர்களுடன் தொடர்புடையது. பொதுவாக கவலையுடையவர்கள். சராசரி வகைப்பாட்டிற்கான நுண்ணறிவுக்கான சதவீதம் 50%. புலன்காட்சி சிந்தனை என்பது முந்தைய அனுபவங்கள். உண்மை வளர்ச்சி கோட்பாடு யாரால் FDD உருவாக்கப்பட்டது? ஜேம்ஸ் பவுலர். கற்றல் உளவியல் சமரச அணுகுமுறையை உருவாக்கியவர் காக்னே. மயக்க இல்லை அற்ற எண்ணங்கள் அல்லது தூண்டுதல்களை காட்டிக் கொடுக்கும் பேச்சில் ஏற்படும் பிழைகள் எனப்படும். ஃப்ராய்டின் துண்டுச்சீட்டு. கீழ்க்கண்டவற்றுள் எது தனியாள் ஆய்வின் பண்பில்லை? பொதுத்திறன். கீழ்க்கண்டவற்றுள் எந்த நினைவாற்றல் குழந்தைகளிடம் உள்ளது? குருட்டு மனப்பாடம். ஒழுக்கம் என்பது வரிசைப்படுத்தும் ஒரு புறக்காரணி, ஆனால் உள்ளார்ந்த ஒழுக்கத்தின் அகத்தூண்டலைத் தொடுவது என்று வரையறுத்தவர் D.P. நன். கற்றலை ஆக்குவதற்கு வழங்கப்பட்ட செயல்களின் அமைப்பையே கற்றலாகும் என வரையறுத்தவர் P.O. ஸ்மித். கீழ்க்கண்ட காரணிகளான செறிவு, அளவு, திரும்பச் செய்தல் மற்றும் மாற்றுதல் போன்றவை எதற்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுகிறது? புறவயப்பட்டவர். கற்றல் மாற்றத்திற்கான ஒத்தக்கூறுகள் கோட்பாட்டை முதலில் முன்மொழிந்தவர் தாண்டைக். நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆவார். ஆல்பர்ட் பீனே. ஆல்பர்ட் படி ஒரு தனிநபரின் முழு ஆளுமையிலும் ஆதிக்கம் செலுத்தும் ஒற்றைப் பண்பு கார்டினல் பண்பு. ஒரு பொது நோக்கத்திற்காக அறிவுரை பகர்தல் மற்றும் அறிவுரை பெறுபவர் ஆகிய இருவரின் மனமொத்த ஒருங்கிணைப்பு மற்றும் ஒற்றுமையே அறிவுரை பகர்தல் எனப்படும். சமரச அணுகுமுறையில் ஒரு ஆய்வாளர் விடையளிப்பவருக்கு ஆய்வுக் கருவியை கொடுப்பதற்கு அவரின் வேலை செய்யும் இடம் அல்லது வீட்டிற்கு செல்லுதல். வாசலுக்கு வாசல் கற்றாய்வு. முடிவெடுத்தல் சரியான நடவடிக்கை என்பது இவர்களின் தனிச்சிறப்பு பண்பு அன்று. அகமுகர். வளர்ச்சிசார் விதிகளை கட்டமைத்தவர்கள் புல்ஹேர் மற்றும் ஹெசல் இரண்டும். பொருட்களை அடையாளம் காண கீழ்க்கண்ட எது மிகவும் பயன்படுத்தப்படுகிறது? கருத்து. எந்த காரணி நினைவிருத்தலின் தாக்கத்தை ஏற்படுத்தாது? இரக்கம். குழந்தைகளின் தனிப்பட்ட கற்றல் குறைபாடுகள் மற்றும் நிறைவுகளைக் கண்டறிய அடிக்கடி உபயோகிக்கும் தேர்வு. தரப்படுத்தப்பட்ட. கல்விசார் செயல்பாடுகளின் முதன்மைக் காரணி ஆகும். கற்றல் சூழ்நிலை. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அடைவூக்கத்திற்கான பரிணாமமல்ல? சார்ந்தியங்குதல். தேவை அல்லது ஒரு விருப்பத்தை தடை செய்யவிருத்து விளைகின்ற மனவெழுச்சி என மனமுறிவை பொருள் கொள்ளலாம் என்பது குட் என்பவரின் கருத்தாகும். விறைப்பு நிலை. B வகை ஆளுமை உடையவர்கள் எளிமையான போக்குடையவர்கள். நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற ஒருவருக்கு பொறியியல் பட்டப்படிப்பிலும் மருத்துவப் படிப்பிலும் சேர்வதற்கு இடை கிடைக்கும்போது எதைத் தேர்ந்தெடுப்பது என்று குழப்பம். இது ஆகும். அணுகுதல் மனப்போராட்டம். NaCH = DS - DAF என்ற சூத்திரத்தில் உள்ள DAF என்பது தோல்வி தவிர்த்தல். உளவியல் தேர்வு 30 தானியங்கி நரம்பு மண்டலம் கீழ்க்கண்ட கட்டுப்படுத்துகிறது? மென்மையான தசைகள் மற்றும் சுரப்பிகள். இதயம், இரத்த ஓட்டம். கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பதிலளித்தவர்கள் பல சாத்தியமான பதில்களை வழங்குவது என்பது ஆகும். மாறுபட்ட சிந்தனை. சோதனையில் மனிதர்களைப் போன்ற சூழ்நிலையில் விலங்குகளின் 10 படங்கள் உள்ளன. குழந்தைகளின் உணவு. ஒரு குமரப்பருவ மாணவன் தன் ஆற்றலை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவது படைப்பாற்றல். ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டாளர் ஆவார். G.D. ஆல்போர்ட்.
கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றில் அறிவுசார் நோக்கத்திற்கு அதிக மதிப்பு அளிக்கப்படுகிறது? நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல். படைப்பாற்றல் மிக்க குழந்தைகளை கண்டறிய பயன்படும் குறிசாரா பொருள் எது? படம் கட்டமைப்பு. அமெரிக்க உளநோய் சிகிச்சை கூட்டமைப்பின் கருத்துப்படி போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருத்தலை எந்த வகையின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது? ஆளுமைக் கோளாறு. முழுமையடைந்த செயலைக் காட்டிலும் முழுமையடையாத செயல்கள் நினைவு கூரப்படுகிறது என்பது டேஸ் விளைவு என அழைக்கப்படுகிறது? ஜிகார்னிக் விளைவு. யார் புலன்காட்சி பற்றி மனவியல் கோட்பாடுகளுக்கு தொடர்பில்லாதவர்? சிம்பன்சன். டேஸ் என்பது நெருக்கடிகளுக்கு ஆளான மற்றும் அர்ப்பணிப்பு செய்த நபர்களின் நிலை, அடையாள, சாதனை. வலுவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எவ்விதம் வலியுறுத்துகிறது? விளைவு விதி. நிலையாக வைக்கப்பட்டுள்ள மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது: கட்டுப்படுத்தப்பட்ட மாறி. தர்க்க ரீதியான நினைவாற்றல் உருவாகும் காலமானது டேஸ் வளர்ச்சி நிலையில் அடங்கும்? பின்குழந்தை மற்றும் குமரப்பருவம். மாஸ்லோவின் தேவை கோட்பாடு எதற்கிடையான தொடர்பை வலியுறுத்துகிறது? குறைபாட்டுத் தேவைகள் மற்றும் வளர்ச்சி தேவைகள். ஒருவர் தனது அனுபவங்களை தனக்குத்தானே உள்நோக்கி ஏற்றுக்கொண்டு பகுப்பாய்வு வகைப்படுத்தல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? அகநோக்கு. ஒருவர் பயன்படுத்தும் மன உறுதி செயல்பாட்டை டேஸ் கவனம் எனப்படும்? தன்னார்வலர். டேஸ் நிலையில் தனிநபரின் எண்ணங்கள் நெகிழ்வான மற்றும் சுருக்கமாக அதிகரிக்கின்றது? முன்குழந்தைப் பருவம். கீழ்கண்டவற்றுள் எந்த பருவமானது ஒப்பார் குழு குழந்தைகளிடம் காணப்படும் பருவமாகும்? குமரப்பருவம். கீழ்கண்டவற்றுள் எது தவறான வாக்கியம்? நுண்ணறிவுக்கும் மனவெழுச்சிக்கும் நேர்மறையான தொடர்பு உள்ளது. பொருள்சார் நுண்ணறிவு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது? பொறி சார்ந்த நுண்ணறிவு. இளையோரை தனக்குத்தானே மற்றவர்களுடன் தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்துப் போக கற்றுக் கொடுக்க உதவும் முறையே வழிகாட்டுதல் என்று கூறியவர் ஸ்கின்னர். டேஸ் என்பது உளவியலின் ஒரு பிரிவு. அது மனிதர்களுடைய சூழ்நிலையை தொடர்புபடுத்தி நெறிப்பிரள்வான மனிதர்களின் நடத்தையை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது. நெறிப்பிரள் உளவியல். சுய சார்ந்த மனவெழுச்சியுடைய கனவு காணுதல். அறிவு சார்ந்த அமைதியான தனிமை. விருப்பம். குள்ளமான மற்றும் ஒல்லியான தேகம் உடைய மக்கள் எவ்வகையைச் சார்ந்தவர்கள்? ஏஸ்தெனிக். வினவும் வயது என்பது டேஸ் ஆகும்? முன்குழந்தைப் பருவம். அகவொளி அறிவுசார் அணுகுமுறை இதில் காணப்படுகின்றது? ஆழ்ந்த சிந்தனை. நினைவாற்றல் பேணுகையில் அடிப்படை கொள்கைக்கு பொருந்தாதது எது? திரும்பச் செய்தல். அதிக நேர தூண்டுதல் டேஸை ஈர்க்கும்? கவனம். ஒரு தனிநபர் பற்றிய ஆழமான ஆய்வானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது: தனிநபர் ஆய்வு. புரோபோசர் என்ற வார்த்தையானது பல நாட்டச் சோதனையின் டேஸ் என்ற உள் சோதனைக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். ஒலியை கையாளுதல். எழுத்து கூட்டல். உளவியல் தேர்வு 31. ஊக்குவித்தல் என்பது மனிதருக்குள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்தும் செயல்பாட்டைக் கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர் கில்பர்டு. இன்றைய மன உளவியல் தனக்குள் உணர்த்தாவது நடத்தைக்கான அறிவியல் பூர்வமான புலன் விசாரணையாகும் என கூறியவர் என்.எல். மன். புலனுக்குரிய உள்ளீடு மற்றும் தகவல்கள் ஏற்பாடு செய்தல் மற்றும் விளக்குதலுக்குரிய பொருள் நிறைந்த முன் அனுபவத்திற்கான செயல்முறையானது புலனறிதல். டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய இரண்டும் விளைவாக நுண்ணறிவு இருக்கின்றது. மரபு சூழ்நிலை. ஊக்குவித்தல் நடத்தைக்கு முதல் காரணியாக டேஸின் பங்கு குறித்து பி. எஃப். ஸ்கின்னர் அழுத்தமாக கூறியுள்ளார். வலுவூட்டுதல். காக்னேயின் கற்றல் மாதிரியின் மற்றொரு பெயர் தொகுப்பு மாதிரி. ஊக்குவித்தல் செயல்முறையின் கூறுகளின் சரியான தொடர்புகளை தேர்வு செய்க. ஊக்கி. நடத்தை. இலக்கு. பின்னூட்டம். டேஸ் சொல்லானது நடத்தை மற்றும் மன கட்டமைப்பினை குறிக்க பயன்பெறும் அமைப்பு முறையை. குழவிப் பருவத்தில் ஏதாவது ஒரு சிறப்பு பண்பை கண்டுபிடிக்கவும். சுயநலம். எந்த நிலையில் மனவெழுச்சிக்கான பயிற்சி மற்றும் முறையான மனவெழுச்சி ஆற்றலை வரிசைப்படுத்துதல் போன்றவை மிகவும்
தேவைப்படும். குமரப்பருவம் மற்றொருவரின் சொத்தை வலுக்கட்டாயமாக உடைமையாக்குபவர் அல்லது சேதம் விளைவிப்பவர்கள் மற்றும் சமூக விரோத செயல்களில் 18 வயதுக்கு கீழே ஈடுபவர்கள் டேஸ் என்று கருதப்படுகிறார்கள். மறுக்கப்பட்ட வலுவூட்டல் டேஸ் மனமுறிவுக்கான காரணம் அல்ல. பொருத்தமான பதில். ஆக்கத்திறனுக்கான உள பகுப்பாய்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் பிராய்டு. ரோஜார்க்கின் மைத்தட ஆளுமை சோதனையில் டேஸை தடவிய அட்டைகளை பயன்படுத்தினார். 10. நுண்ணறிவில் இணக்கத்திற்கான திறமை என்பது புதிய சிக்கல்களை தீர்க்க பொதுவான மனத்திறன். டேஸ் என்பது புலன்சார் அனுபவத்திற்கு அர்த்தம் அளிப்பது. புலன்காட்சி உடனெதிர்வு நரம்பு தூண்டுதல் ஏற்படுத்தும் விளைவு இதயத் துடிப்பு அதிகரித்தல். போல செய்து கற்றலில் பின்வரும் படிகளை சரியாக தொடர்வரிசை கிராமத்தை தேர்ந்தெடுக்கவும். பெறுதல், தக்கவைத்தல், செயல்படுதல். விளைவுகள். கல்வி உளவியலின் இயல்பானது டேஸ் ஆகும். அறிவியல் சார்ந்தது. குழுவினரின் தொடர்பானது ஒருவருக்கொருவர் உதவுதலை விட போட்டிக்குரியது ஆகும் என்று கூறியவர் பி.ஹெச். லேம்டிக்ஸ். கற்பனை திறன் டேஸ் பருவத்தில் அதிகமாக இருக்கும். குமரப்பருவம். சிக்மண்ட் பிராய்டு உருவாக்கிய ஒரு மன மாதிரி டேஸ் டோபோகிராபிக்கல். கோல்பர்க் கோட்பாட்டின்படி ஒழுக்க மேம்பாட்டின் இரண்டாவது படிநிலை வழக்கமான நல்லொழுக்கம். முயன்று தவறி கற்றலுக்கான சோதனைக்கு எட்வர்டு எல். தாண்டெக் கீழ்க்கண்ட விலங்கினை பயன்படுத்தினார். பூனை. 16 வயது குழந்தை 20 வயது குழந்தைக்கான மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அக்குழந்தையின் நுண்ணறிவு ஈவானது 125. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று கற்பித்தலின் ஒரு பகுதியாகாது? பயிற்றுவித்தல் மற்றும் பயிற்சியளித்தல். தொட்டு உணரும் நிலையில் எந்த காலத்தில் இரண்டாம் சுற்று வினை உள்ளது? 4 முதல் 8 மாதங்கள். மாணாக்கரின் அனைத்து வகையான வளர்ச்சிக்கு உடன் அனுசரித்து செல்வது முக்கியம். சுற்றுப்புறம். கீழ்காண்பவற்றுள் எந்த உளவியல் பிரிவு அசாதாரண நடத்தையை பற்றி விளக்குகிறது? அசாதாரண உளவியல். பல நுண்ணறிவு கோட்பாடு கவனம் செலுத்துவதற்காக உருவாக்கியுள்ளது. மெட்டாகாக்னிசம். உளவியல் தேர்வு 32. மனித நடத்தை என்பது தனியொரு மனிதன் மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த செயல்பாடு என முன்மொழிந்தவர் கர்ட் லெவின். டேஸ் தங்கள் உறவின் ஒப்பீட்டளவில் தற்செயலாக அமைந்து ஆட்சார்பற்றவர்களாக இருப்பார்கள். இரண்டாம் நிலை குழுக்கள். டேஸ் இவர் உள பகுப்பாய்வு கோட்பாட்டினை மானுடவியல் கண்டுபிடிப்புகளின் போக்கில் முறையாக ஒருங்கமைத்தார். எரிக்சன். டைலர் அரங்கின் கூற்றுப்படி அறிவுரை பகிர்தலின் குறிக்கோள் முடிவெடுத்தல். ஆக்க சோதனையில் கீழ்க்கண்ட எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? புதுமையானது, வளைந்து கொடுக்கும் தன்மை, உண்மைத்துவம் கொண்டதற்கு. ஒரு முக்கிய தற்காப்பு நுட்பமுறை என்பது டேஸ் காரணம் கற்பித்தல். நினைவுகள் மற்றும் நினைவு செயல்கள் ஆகியவை நனவிலி நிலையாகும் என்பது டேஸ் உள்ளான நினைவு. செயலுக்கு முற்பட்ட நிலை என்பது பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சி நிலையில் எந்த வகைக்குட்பட்டது? 2 முதல் 7 வயது வரை. உடல்சார் இயக்கம், இடம்பெயர்வு, முகபாவனை மாற்றம் ஆகியவை கீழ்க்கண்ட எவற்றுடன் தொடர்புடையவை? மனவெழுச்சிகள். பிரதிபலிப்பு கோட்பாட்டின் பயிற்சி சோதனை நடத்தியவர் டிக்ஸ்டான். அறிவியல் முறை ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர் எந்த படிநிலையில் பொருத்தமான வடிவத்தை தேர்வு செய்கிறார்? 3ஆம் நிலை 4ஆம் நிலை. நேர்காணல் நுட்பத்தில் டேஸ் மிக முக்கிய பகுதியாகும். நடத்தை நுட்பங்கள். பின்வருவனவற்றுள் எது பரிசோதனை திட்ட அமைப்பு அல்ல? நெறிமுறை திட்ட அமைப்பு. பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் டேஸை சார்ந்தது. கற்பித்தல். ஊக்கம் மிகுந்த சிறு குழு நடத்தைக்கான ஆய்விற்கு தனது நேரத்தை அதிகமாக ஒப்படைத்தவர் யார்? கர்ட் லெவின். கல்வி நிகழ்ச்சிகளில் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ பங்கேற்கும் மாணவர்கள் டேஸ் என்று பெயர். எஜிகண்ட். ஆரம்ப நடுநிலைப்பள்ளி ஆண்டுகளில் குழந்தைகள் உத்திகளை பயன்படுத்தி கருத்தில் உறுதியாயிருத்தல் மற்றும் செயல்பாடுகளில் முன்னேற்றம் காண்பர் டேஸ் என கூறியவர் மில்லர். நாம் ஏற்கனவே கற்றவை தற்போது கற்றலில் உள்ள மீட்டறிதலுக்கு தடை ஏற்படுத்தினால் அது டேஸ் எனப்படும். முன்னோக்கு தடை. பிராய்டின் கூற்றுப்படி 2 முக்கிய இயல்புகள் டேஸ் மனித நடத்தைக்கு அடிப்படை
என தன்னுடைய ஊக்குவித்தல் கொள்கையில் கூறுகிறார். வாழ்வு மற்றும் இறப்பு டேஸ் ஆனது மொழி குறித்த அறிதலான முன்னிகை சொல் குறித்த அறிவு மற்றும் ஒரு மொழியின் ஒலிகள் பற்றிய விவாதிக்கும் திறனைக் குறிக்கும். மேல் மொழிசார் விழிப்புணர்வு பின்வரும் மனவெழுச்சி வளர்ச்சி நிலைகளில் எந்த ஒரு பருவம் நிலைத்த காலம் என அழைக்கப்படுகிறது? குழந்தை பருவம். குழந்தைகள் இந்த காலங்களில் நேர்மறை மனவெழுச்சியை பெறுகிறார்கள். 10 முதல் 12 மாதங்கள். அறிவுசார் நடத்தையின் வெளிப்பாடுகள் அதன் வேகம் மற்றும் தீர்க்கத்தை டேஸ் சோதனையில் வெளிப்படுத்தும். நுண்ணறிவு பிராய்டின் கோட்பாட்டின் அடிப்படையில் நிலை உளவியல் வளர்ச்சி டேஸ் கட்டத்தில் மகிழ்ச்சியின் வாயின் மையப்பகுதியில் உள்ளது. சுவைத்தல் நிலை. மொழிசார் வழிகாட்டல் சங்கம் அமைந்துள்ள இடம் அமெரிக்கா. விளைவு பற்றி அறிவு வழிவகுப்பது மேம்படும் கற்றல். சார்புநிலை மாறியை டேஸ் மாறி எனவும் அழைக்கலாம். துலங்கல். மெய்நிலை கூறு என்பது ஒரு மனிதனின் உணர்ச்சி சார்ந்த நிலையினை அல்லது நீடித்துழைக்கும் அமைப்புமுறை என்று கூறியவர் ஐசன்க். பின்வருவனவற்றுள் எந்த ஒரு வளர்ச்சி நிலை 6 முதல் 12 ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்திற்குள் வருகின்றது? பின் குழந்தை பருவம். கற்பனை இதை பொறுத்தது. கடந்த கால அனுபவம் மற்றும் கண்டுணர்தல். நினைவுபடுத்தல் என்பது டேஸ் முறையில் அறிவை தேடுதல் ஆகும். செயல்மிகு. கவனத்தின் உள்ளடக்கிய 3 காரணிகள். பொருளை தேர்ந்தெடுத்தல் ஆயத்த நிலை ஊக்கம். ஐசன்க் கூற்றுப்படி உளப்பாங்கு என்பது டேஸ் கூறுகிறது. மனவெழுச்சி